Vanakkam. A very good afternoon to all of you. And what should I say? They're all younger to me, most of them. I think all of them. So generally, when I see eminent personalities sitting on the dais, I say my respects to the பெரியோர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட ரெஸ்பெக்ட்ஸ் சொல்வேன். இங்க அது சொல்ல முடியாது எல்லாரும். Anyway, my wishes to all of them. It's so nice seeing so many powerful, spirited women around. So it's so inspiring. First of all, at the onset, I would like to congratulate and also thank all the people who are behind this initiative. It's a wonderful initiative. I should thank Anna University, Department of Media Studies, Columbus Productions, Oculus Creations, and everyone, all the students, the department heads, everyone, for supporting this cause. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரைட் ஃப்ரம் இப்போ இந்த டெல்லி இன்சிடென்ட்லேருந்து தான் ரொம்ப நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. சுத்தம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லா மென்னும் ரொம்ப வயலண்ட் ஆயிட்டாங்களோன்னு தோணுறது. இஸ் இட் பிகாஸ் இதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருந்தது ஆனால் வெளியே வரல, இப்போ ஜாஸ்தி அதுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வருது, அப்படிதான் தெரியறது. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது யூஆர் டாக்கிங் அபவுட் ஜெண்டர் பயஸ், equality and all that. Actually இதெல்லாம் நிஜமாவே இருக்கா? ஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரியில ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி நம்ம பேசுறோம், அது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போனா கூட முதல்ல ஒரு ஒரு ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் ஒரு ஓகே ஹீரோஸ்க்கெல்லாம் நேச்சுரலி நிறைய சப்போர்ட் இருக்கும். அவங்களோட அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது பயங்கர அப்ளாஸ் இருக்கும். there will be lot of encouragement and all that. இப்போ ரீசெண்டாக நான் அட்டென்ட் பண்ண நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் பார்க்குறேன், when women go on to the dais, I'm not talking about the heroines. ஹீரோயின்ஸ்க்கு வந்து அது வேற விதமான ஒரு அப்ளாஸ் இருக்கு. I don't consider it as encouragement at all. But when real women, women who are, character artists, they're all actors. Then they go on to the dais, ஒன்னு ரெண்டு பேர் கை தட்டுவாங்க, அவ்வளவுதான். இப்போ ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ல அது பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவார்ட் ஃபங்க்ஷன்ல இந்த ஒரு ஒரு பயங்கர வல்கர் டிஸ்பிளே ஆஃப் ஹையரார்கி இருக்கு, which is very very disturbing. என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை கூப்பிட்டுட்டு எல்லாரும் வந்து வாங்கி போய் முடிச்ச அப்புறம் கடைசி ரோல்ல 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. பிரயோஜனம் இல்ல. See, you know how difficult it is for us, we people, to come to this stage, to this industry. It has not been easy. It is not because நான் வந்து சும்மா பிளைண்டா விமனை சப்போர்ட் பண்ணல. எனக்கு தெரியும், நான் 30 வருஷம் முன்னாடி என்னோட கல்யாணம் முடிஞ்சப்போ I knew what it was for me. I was not even allowed to go out. இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் உங்க கூட பேசிட்டு இருக்கேன்னா the travel, the journey has not been easy. It's been very very difficult. And இன்னும் நம்ம சொசைட்டில there are certain responsibilities which are considered to be only women's responsibility. வீட்டில் இருக்கிறது பொம்பளைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இது நினைக்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்மளும் அப்படி கண்டிஷன் ஆயிருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம இதுக்குள்ள வரும்போது we should be accepted, we should be celebrated. We will ask for it. There's no doubt about it. It is not just because we need to be encouraged. It's because the society needs our contribution. The film industry needs our contribution. You need us as much as we need you. It is you and me together. That is the point. என்னன்னா only media has the power to shape the perspective of people. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா மைக் எடுத்து பேசினா ஒரு 100 பேர் கேட்கலாம், ஒரு 200 பேர் கேட்கலாம், மேபி ஒரு 10,000 பேர் கேட்கலாம். crores and crores of people across the nation, across the world போய் சேரணும்னா மீடியா கூட இருக்கணும். மீடியா மட்டும்தான் அந்த பவர் இருக்கு. I think I always feel that people in the media are more powerful than politicians. We have the power and we have to be more responsible. So equality பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ அந்த டெல்லி இன்சிடென்ட்ல அந்த பெண் டிராவல் பண்ணும்போது கூட ஒரு ஆண் இருந்தார். அவர் என்ன ஆனாரு?
What happened to him? He was thrown out of the bus. You see so many heroes on screen. They will fight 10 people. They will jump from helicopters, airplanes, and save the heroine. What is happening to all of them? அவங்களெல்லாம் நம்ம இன்னும் ஹீரோ வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். We say ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே சொல்றோம், ஹீரோ தான் செல்லிங் பாயிண்ட், ஹீரோ தான் மார்க்கெட்டிங் பாயிண்ட், ஹீரோ இருந்தா தான் செல் ஆகும். Why? யார் இதை என்கரேஜ் பண்றா? Who is encouraging this? ஹீரோயிசம் நம்ம தான் வளர்க்குறோம். ஸோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறது இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்ட்ரீம்லி மேல் டாமினேட்டட். அதை உடைக்கணும், அதை உடைச்சுதான் ஆகணும். அதை உடைச்சாதான் we will actually நம்ம பேசுறது, நம்ம பேசிட்டு இருக்கிறது, நம்ம ஆசைப்படுறது அந்த ஈக்குவாலிட்டி, அந்த அந்த ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நிலைமைக்கு காரணம் ஆண்கள் மட்டும்தானா? இல்ல, பெண்களும் தான். நமக்கு சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஒவ்வொருத்தரும் we are representing the whole clan. அந்த விஷயம் நமக்கு எப்பவுமே அந்த உணர்வு இருக்கணும். அதோட தான் நம்ம செயல்படணும். சொல்லக்கூடாது, பிகாஸ் இது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சிலேருந்து இப்பதான் நம்ம வெளியே வந்திருக்கோம். ஒரு படம் சென்சர்ஷிப் எல்லாம் முடிச்சு வெளியே வரும்போது ஒரு பேன் வருது. அப்போ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டெக்னீஷியன்ஸோட பேரோட ஒரு அட்வொகேட்டோட பேரு கூட போட்டுக்கணும். அட்வொகேட் இருந்தா தான் இப்போ படம் எடுக்க முடியும். ஏன்னா எப்படி ஏதாவது ஒரு பேன் வந்துடும்னு. சரி, ரிலிஜனோட பேர்ல இந்த மாதிரி இதுல எல்லாம் நம்ம பேன் பண்றோமே. பெண்களை அவமதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நம்ம எத்தனை பேர் அதுக்காக குரல் கொடுக்கிறோம்? எத்தனை பேர் குரல் கொடுக்கணும்? ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்க வந்து ஒரு பொண்ணை தனியா கிடைச்சதுன்னா, இல்ல ஜஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்ததுன்னா முதல்ல அவங்க என்ன கமெண்ட் பண்றாங்க, எப்படி அந்த பொண்ணை பாக்குறாங்க? அதெல்லாம் மாற வேண்டாமா? இப்படி மாறும். விமென் ரைட்டர்ஸ், விமென் டெக்னீஷியன்ஸ், விமென் ஃபிலிம் மேக்கர்ஸ் should come into the foray. நம்ம வரணும் இதுக்குள்ள. நம்ம வெளியே உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம், எந்த சேஞ்சும் நடக்காது. we have to make the change, and மீடியால முதல்ல நடந்துட்டா automatically it will spread out. So I think on that note, I think this is a wonderful initiative to encourage women filmmakers, women technicians, எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும், லைக் ப்ரொடக்ஷனா இருந்தாலும் சரி, டைரக்ஷனா இருந்தாலும் சரி, கேமரா சைட்லயா இருந்தாலும் சரி, ஈவன் விமன் ஆக்டர்ஸ், இவங்களை என்கரேஜ் பண்ணுறது இட்ஸ் a wonderful initiative, and it is the need for the day. So I support this event and I feel extremely happy to be a part of this event. I once again thank all my friends and the people behind this excellent initiative. Thank you so much. Good evening to everybody here, to the press especially. இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு பேசுகிறேன்னா definitely the first credit goes to இயக்குனர் சிகரம் director K. Balachandra, who's given me life, who's brought me to this beautiful world of cinema. அதுக்கப்புறம் next what do I say, all my respects and all my gratitude to Lakshmi Ramakrishnan for bringing me, rediscovering me and bringing me back to the industry by Aarohanam. எப்படி என்னை கண்டுபிடிச்சி இந்த கேரக்டரில் நான் கரெக்டாக இருப்பேன் நினச்சி போட்டாங்களோ எனக்கு தெரியல. I really thank her throughout my life for having this trust in me that I will be able to portray the role of Nirmala in Aarohanam, which is a very very difficult role. Script படிச்சப்போ நான் ரொம்ப பயந்தேன், என்னால் பண்ண முடியுமா இது அப்படின்னு. She said only you can do and only you will do. I don't know, she molded me that way, and today I'm like this in front of you all my gratitudes toward her. I don't know how I'm going to pay her, and it has been a beautiful experience for me to work in Aarohanam. என்னோட லைஃப் டைம் ரோல்னே நான் சொல்லலாம், பிகாஸ் அது ஒன் பர்டிகுலர் கேரக்டர் கிடையாது. இட் ஹாஸ் காட் ஸோ மெனி டைமென்ஷன்ஸ், இட் ஹாஸ் காட் ஸோ மெனி ஷேட்ஸ். ஆக்சுவலி அந்த கேரக்டரில் நான் 10 படம் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். ஷீஸ் கிவன் மீ நாட் 1 film, ஷீஸ் கிவன் மீ ஐ திங்க் 10 films.
So I enjoyed doing the film, and I'm very happy, the Women International Film Festival, Padamo, it's going to go padina. And I think for a good cause, the Columbus Productions, I am very proud of you, Columbus Productions, and departments of media sciences. And தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm excited about this, and I am very proud to be a woman. அதுதான் நான் சொல்லுவேன். I'm very proud to be a woman, mother of 2 daughters, and I thank God for that. Thank you very much. Thank you all.